இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமனத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வசனத்தின் கோலினால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான இந்த வேத வசனங்களை நீங்களும் நானும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதில் ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில அவரே பிதாவுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தத்தை அவர் தம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்தை கூட நாம் பயந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பிதாவுக்கு பயந்து உண்மையாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும், அவருடைய ஊழிய பாதையிலே நடந்து கொண்ட ஒவ்வொரு காரியமும், அவர் செயலாற்றின அநேக செயல்பாடுகளும் பிதாவின் சித்தத்தின்படியே இருந்தது. அதனாலதான் ஒருவரும் அவர் மேல குற்றம் சொல்ல முடியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளை சொல்றேன். நீங்க பிதாவுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இது உண்மை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே பயந்து வாழும் போது நீங்களும் நானும் பயப்படாமல் வாழ்வது அது நியாயம் அல்ல. கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் மிகுந்த ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். எந்தெந்த விஷயத்துல எல்லாம் தேவனுக்கு பயப்பட முடியுமோ அந்தந்த விஷயத்துல கர்த்தருக்கு பயந்து வாழ பிரயாசப்படுவோம். God bless you. Amen.